வணக்கம். உங்களில் ஒருவன் நான். என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர் மற்றும் சகோதரி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தியானது திரு எடப்பாடியார் அவர்கள் 23 சுப்ரீம் வேட்பாளர்களை அறிவித்துள்ளார். வெற்றிக்கு முதல் படி இன்க்ளூடிங் சி.வி. சண்முகம் அண்ட் செல்லூர் ராஜு, வேலுமணி, ஜெயக்குமார் மற்றும் பலர். முதல் வேட்பாளராக திரு எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சியில் அனைத்து தொகுதிகளும் ப்ராப்பராக யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. எந்தவித சிக்கலும் இல்லாமல் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்தை மீண்டும் துவங்க உள்ளார். சின்ன சலசலப்பு கூட கிடையாது. ஆனால் டிஎம்கேவில் அப்படியே கூட்டங்கள் வெளியேறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, வேல்முருகன் தமிழக வாழ்மை கட்சி தலைவர் அவரும் வெளியே வந்துட்டார். நீ எத்தனை பேர் வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் புதுச்சேரியில் பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து வெளியேறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யலாம், மக்கள் நிலை கூட்டம் மாரி அடங்கலாமா, இல்லை விஜய் கூட போகலாமான்னு அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் தமிழக அரசியல் நிலவரம். மக்களே, உங்களுடைய ஓட்டு, ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ, இது மிகப்பெரிய மதிப்பானது. ஏழ்மைகள் நடுத்தர மக்கள் தான் இந்த டெமோக்ரஸிலே முக்கிய பணியை ஆற்றுகிறது. அது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான ஒரு சில மண்டல் கமிஷன் 1989 பிரகாரம் சில பொறுப்புகள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கலாம், சில சலுகைகளாக இருக்கலாம், எல்லாமே மிகப்பெரிய அளவில் அடைந்தது மண்டல் கமிஷன் பிரகாரம் தான். அதை நம்ம செய்யணுன்னா நம்முடைய ஓட்டு தான் முக்கியம். மிகப்பெரிய பணக்காரர்கள் ஓட்டு போட போவார்கள், போக மாட்டார்கள். அவர்களை பற்றி கவலை வேண்டாம். ஆனால் நம் நடுத்தர மக்கள் தான் ஓட்டு போட்டு ஒரு டெமோக்ரஸியை செலக்ட் பண்ணுகிறோம். ஆனால் நடுத்தர மக்கள் அனைவரும், ஏழ்மை மக்கள் பணத்தை நம்பி இருக்கக்கூடாது. பணமே முக்கிய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திலே நல்லது நடக்கணும், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்று முடிவு செய்து உங்கள் பணியை ஆற்றுங்கள். டெமோக்ரஸி பணியை ஆற்றுங்கள், ஜனநாயக பணியை ஆற்றுங்கள். அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் 5 வருஷத்துக்கு நல்லது நடக்கும். விஜய் சொல்கிறார், தேவை இருந்துட்ட நான் வந்துடுவேன், ஃபார்ம் பண்ணுவேன். அவரெல்லாம் கனவு கூட காண முடியாது. 1 சீட்டு 2 சீட்டு கூட அவரை வின் பண்ண முடியாது. மக்களே, மறந்து உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஜெயிக்கிற கட்சிக்கு போடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இப்படியே சந்தி.